نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய அமைதியும் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் பின்பற்றிய தோழர்கள் தொடர்ந்து வந்த நல்லவர்கள் குறிப்பாக அவனை அஞ்சி அவன் நம் மீது விதித்த ஜும்ஆ என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே ஒன்று குழும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அமைதியும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஃமினுடைய இலக்காக, ஒரு முஃமினுடைய லட்சியமாக, ஒரு முஃமினுடைய வெற்றியாக மறுமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா விஷயத்திற்கும் ஒரு எதிர்மறை உண்டு. இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாம் நாளை அந்த ஆரோக்கியம் நம்மிடத்தில் இருக்குமா என்பது நமக்கு உத்தரவாதம் அல்ல. இன்றைக்கு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய நாம் நாளை நமக்கு அந்த செல்வம் இருக்குமா என்பது நம்முடைய வாழ்வில் உத்தரவாதம் அல்ல. இது போல எது எடுத்தாலும் சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டாலும், அதே போன்று உறவுகளை எடுத்துக்கொண்டாலும், எதை எடுத்துக்கொண்டாலும், ஒரு வெற்றியை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு நேர் எதிர்மறையான ஒரு வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருங்காலங்களிலே நமக்கு ஏற்படுத்துவான். இன்றைக்கு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மன நிம்மதியோடு, மனநிறைவோடு இருக்கக்கூடிய நாம் நாளை அதே நிலையில் நம்முடைய வாழ்க்கை தொடருமா, அதே நிலையில் நாம் மரணிப்போமா என்பதெல்லாம் நமக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதத்தையும் மார்க்கமும் நமக்கு தரவில்லை. நம்முடைய அறிவை கொண்டு நாம் சிந்தித்தாலும் அது நமக்கு அறிவார்ந்த ஒரு சிந்தனையாக, ஒரு செயல்பாடாக இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் உத்தரவாதம் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாளை நாம் அதே நிலையில் வாழ்வோமா, மரணிப்போமா, அதே நிலையில் நாம் கடப்போமா என்கின்ற அந்த உத்தரவாதம் இல்லாத பொழுது ஒரு முஃமின் அறிவாளியாக, நல்ல முறையில் சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனாக நாம் நம்முடைய வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு லட்சியமாக, நம்முடைய மிகப்பெரிய இலக்காக
மிகப்பெரிய நம்முடைய வெற்றியாக வைத்திருப்பது மறுமைத்தான். அந்த மறுமையில் ஒன்று நாம் வெற்றி பெறுவோம், அல்லது ஒன்று நாம் தோல்வி அடைவோம். ஒன்று நாம் முழுமையாக வெற்றி பெற்று இறைவனிடத்திலே மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறிய சிறிய பாவங்களுக்காக வேண்டி நம்மை தண்டித்தாலும், நாம் தௌபா செய்யாத பல்வேறு குற்றங்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தண்டித்தாலும், ஒருவேளை அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சில அமல்களை கொண்டு மன்னித்து இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை வழங்கி நாளை மறுமையில் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை நம்முடைய வாழ்வை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பளிப்பான். ஒன்று நாம் வெற்றி பெறுவோம், அல்லது ஒன்று நாம் நிரந்தரமாக தோல்வி அடைவோம். இதை நாம் நம்முடைய வாழ்வில் நம்முடைய மனதில் அடியாழத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால், இன்றைக்கு நாம் துக்கமாக இருக்கலாம், இன்றைக்கு நாம் கவலையாக இருக்கலாம், இன்றைக்கு நாம் கஷ்டமான வாழ்க்கையில் இருக்கலாம், கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம். நாளை இந்த உலகத்தில் அடுத்த கட்டங்களிலே, அடுத்த வாரங்களிலே, அடுத்த மாதங்களிலே, அடுத்து வரக்கூடிய வருடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மன நிம்மதியை தரலாம், ஒரு நல்ல வாழ்க்கையை தரலாம். ஆனால் மறுமையில் அந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்பவெல்லாம் ஏற்படுத்த மாட்டான். மறுபடியும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகிரத்திலே அந்த மஹ்ஷரிலே வைத்தெல்லாம் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரமாட்டான். ஏன் நாம் இந்த மறுமையை இந்த சிந்தனையோடு, இந்த மறுமை சிந்தனையோடு நாம் ஏன் வாழ வேண்டும் என்று சொன்னால், இதுதான் அதனுடைய அடிப்படை. இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சூழ்நிலைகள் மாறலாம், மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அதற்குண்டான முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். ஆனால் நாளை மறுமையில் நீங்கள் முயற்சித்தாலும், நாம் முயற்சித்தாலும், நாம் எண்ணினாலும், இறைவனிடத்திலே கெஞ்சினாலும், மன்றாடினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்பை நாளை மறுமையில் தரமாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படை விதியாக இந்த உலகத்திற்கும் நாளை மறுமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு புரிதலோடு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த உலகம் எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தகுதியானது. நாளை மறுமை எதையும் மாற்ற முடியாத அளவிற்கு நிரந்தரமானது. அது தோல்வியா, தோல்வித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். வெற்றியா, வெற்றித்தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் நாளை மறுமையில் நிரந்தரமாக இருக்கும். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த மறுமையை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சிந்திக்க சொல்கின்றான்? வெறுமனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கின்றானா? வெறுமனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயமுறுத்துகின்றானா? அல்லது வெறுமனே ஏதோ பார்த்து இருந்துக்கோ, நாளைக்கு மறுமையில நான் உன்னை பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு போறானா என்றெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையை குறித்த எச்சரிக்கையை மட்டும் தராமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை கொண்டு பக்குவப்படுத்துகிறான், பாடம் நடத்துகின்றான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை கற்றுத் தருகின்றான். மறுமையை குறித்த அறிவை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாடமாக நடத்துகின்றான். நபியே, இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், நபிமார்களுக்கு இதை பற்றி சொல்ல வேண்டிய, அதிகப்படியான உபதேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மறுமையை குறித்த ஒரு பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுக்கின்றான். வெறுமனே இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக, ஒரு அபய செய்தியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு செல்லாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நின்று சிந்திக்க சொல்கின்றான் இந்த மறுமையை குறித்து. அது நமக்கும் தான் மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை காட்டிலும் இந்த உலகத்தில் அதிகமாக உழன்று புரண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாமத்தான் இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை குறித்து எச்சரித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வமினன் நாஸ், மக்களில் சிலர் இருக்கிறார்கள் நபியே, மையும் அஜிபுக கௌலுஹு, அவனுடைய சொல், அந்த மக்களுடைய சொல், அந்த மக்களுடைய செயல்பாடுகள், அந்த மக்களுடைய சில நடவடிக்கைகள், பேச்சுக்கள் எல்லாம் உங்களை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம். ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில், இந்த உலகம் தான் நிரந்தரம் என்பதில், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் நிரந்தரம் என்பதில் சில மக்களுடைய அந்த பேச்சுக்கள் உங்களை இந்த உலகத்தினுடைய விஷயங்களில் ஆச்சரியப்படுத்தி விட வேண்டாம். மறுமைத்தான் நிரந்தரம், மறுமைத்தான் நிலையானது, மறுமையில் கிடைக்கக்கூடிய வெற்றி தோல்வித்தான் நிரந்தரமானது என்பதை, அதை மாற்றி இந்த உலகத்தினுடைய ஆசாவாசங்களிலே சில மக்களுடைய பேச்சுக்கள் இந்த உலகத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம் என்று சொன்னால், சிலருடைய பேச்சுக்கள், சிலருடைய நடவடிக்கைகள், சிலருடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நமக்கு பார்க்கும் பொழுது,
ஏதோ நிரந்தரமாக நாம் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து விடுவோமோ, இவரை போன்று நாம் இந்த உலகத்திலே முன்னேறி விட முடியாதா, அல்லது இவரை போன்று இந்த உலகத்திலே நாம் எந்த அளவிற்கு இவ்வளவு வயதாகியும் அல்லது இவ்வளவு செல்வ செழிப்புகளையும் இவ்வளவு வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறாரே, இது போன்று நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட முடியாதா என்கின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நபியே நீங்கள் சென்று விடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை குறித்து வெறுமனே இந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்யல, அதிகப்படியாக மறுமையை குறித்து நீங்கள் சிந்தித்து நிதானித்து இந்த உலகத்தினுடைய ஆசாவாசங்களில் நீங்கள் வீழ்ந்து விடாமல் நீங்கள் நிதானத்தோடு இந்த உலகத்தை கையாள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொல்கின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். யுஜிபுக கௌலுஹு, அப்படிப்பட்ட இந்த உலகத்தினுடைய ஆசையை ஊற்றி வளர்க்கக்கூடிய அந்த பேச்சுக்கள் நபியே உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அப்படிதான் அவர்களுடைய பேச்சு இருக்கும். சில மக்கள் அப்படித்தான் நடந்துப்பாங்க. சில மக்களுடைய நடவடிக்கைகள், பேச்சுக்கள், வாழ்க்கைகள், வசதி வாய்ப்புகள் எல்லாம் உங்களை இந்த உலகத்தின் பக்கம் ஈர்த்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாடமாக சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படையாகவே இன்னொரு அத்தியாயத்திலே சூரா தௌபாவிலே சொல்கின்றான், ஃபலா துஅஜிபுக, நபியே உங்களை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம். அம்பாலஹும் வலா அவுலாதுஹும், அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பொருளாதாரமும் உங்களை இந்த உலகத்தை விட்டும் மிகப்பெரிய மறுமையை விட்டும் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் உங்களை ஆழ்த்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாடம் எடுக்கின்றான். நீங்கள் இந்த உலகத்திலே அவர்கள் இப்படி இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, அவர்களுடைய பேச்செல்லாம் இப்படி இருக்கிறதே, அவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார்களே, அவர்களுடைய வசைப்பாடல்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய நிரந்தரமாக வாழ்வது போல் அவர்களுடைய செயல்பாடுகளும் சொல்லும் ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் மயங்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, மறுமைதான் உங்களுக்கு நிரந்தரம், இந்த உலகம் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாடமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுக்கின்றார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொல்கின்றான், லா தமுத்தன்ன ஐனைக, நபியே உங்களுடைய இரண்டு பார்வைகளை, இரண்டு கண்களை அந்த மக்களின் பக்கம் நீங்கள் நீட்டக்கூடாது. யார், எப்படிப்பட்ட மக்கள்? இலாமா மத்தனா பிஹி, யார் இந்த உலகத்தினுடைய இன்பங்களின் பக்கம், இந்த உலகத்தினுடைய அந்த சுகபோகங்களின் பக்கம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ, இந்த உலகம்தான் நிரந்தரம் என்பது போன்று உண்டான செயல்பாடுகளின் பக்கம் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி சென்றுகிறார்களோ, அவர்களின் பக்கம் நபியை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம், உங்களுடைய கண்களை அவர்களின் பக்கம் நீங்கள் திருப்ப வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியான கட்டளைகளை, இப்படியான உபதேசங்களை, இப்படியான பாடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில எடுக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, மறுமை என்பது வெறுமனே நாம் அஞ்சி வெறுமனே அது ஒரு அச்சத்திற்குரிய அல்லது வெறுமனே ஒரு எச்சரிக்கை மூட்டக்கூடிய ஒரு விஷயம் மாத்திரம் அல்ல. அதை நிதானித்து புரிந்து செயல்படக்கூடிய அளவிற்குண்டான ஒரு வாழ்க்கையின் தத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏன் வாழ்கின்றோம், நாம் ஏன் தொழுகின்றோம், நாம் ஏன் உயிரோடு இருக்கின்றோம், என்றைக்கு நம்முடைய மூச்சுக்கள் நிறுத்தப்படும், என்றைக்கு நம்முடைய உணவுகள் நிறுத்தப்படும், நம்முடைய ரிஸ்க்குக்கு திரையிடப்படும், இதுவெல்லாம் நாம் புரிந்து நிதானித்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையினுடைய பாடத்தை தன்னுடைய திருமறையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுக்கிறானே ஒழிய சும்மா பயமுறுத்திட்டு போறதுக்கு இல்ல. சும்மா அப்படியே ஏதோ ஒரு மக்களை, சாதாரண ஒரு சின்ன பிள்ளைகளை நாம் பயமுறுத்துவோமே, இது இல்லைன்னா இது நடக்காது அப்படி என்பதற்காக வேண்டி அல்ல. நீ இதை இல்லை என்று சொன்னால் ஏமாந்து விடுவாய். இங்கு நீ வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், இந்த மறுமையில் உனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்கேயுமே உன்னால் வெற்றி பெற முடியாது என்கின்ற மாதிரியான அளவிற்கு படிப்பினை பெறக்கூடிய அளவிற்கு உண்டான பாடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மறுமையை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பண்றான்? பாடமாக இருக்கின்றான். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பாடங்களிலும், ஒவ்வொரு படிப்பினைகளிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை குறித்து இவ்வளவு அழகாக, இவ்வளவு நேர்த்தியாக தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாடம் எடுக்கிறான் என்று சொன்னால், நாம் அதிலிருந்து படிப்பினை பெற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில், வசதி வாய்ப்புகளில் அல்லது இந்த உலகத்தினுடைய மோகங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த மக்களின் பக்கம் நம்முடைய கண்களை நாம் திருப்பக்கூடாது. அவர்களுடைய சொல்லின் பக்கம் நம்முடைய ஆச்சரிய விஷயங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது? செவிசாய்க்க கூடாது. ஆச்சரியமான அவர்களுடைய அந்த பேச்சுக்களின் பக்கம் நம்முடைய காதுகள் செவிசாய்க்க கூடாது. மாறாக என்றைக்கு வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு திரையிடப்படலாம், என்னுடைய ரிஸ்க் இந்த உலகத்திலே முடிக்கப்படலாம், ஒரு சொட்டு நீர் இந்த உலகத்தில் எனக்கு இல்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்வு முடிக்கப்படலாம் என்கின்ற அந்த சிந்தனையோடு
இந்த உலகத்தினுடைய அந்த இன்பங்களை மறக்கடிக்கக்கூடிய அந்த மறுமை சிந்தனையோடு நாம் வாழ்வதற்கு இந்த பாடங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து படித்து குர்ஆனை படித்து பார்த்தால் அல்லாஹ் அதிகமாக நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்வான். அதிகமாக அல்லாஹ் நபிமார்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபதேசமாக பாடமாக எடுப்பான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வதரில் லஸீன தகஸூ தீனஹும், நபியே இந்த உலகத்தினுடைய இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, இந்த வழிகாட்டலை, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த வாழ்வில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற இந்த தீனை, இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்களோ, அவர்கள் வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்களோ, அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், அவர்களின் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள், அவர்களை நீங்கள் உதாசனப்படுத்துங்கள், அவர்களின் பக்கம் இந்த உலகத்தினுடைய அந்த வீண் விளையாட்டு விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள், அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள். அவர்களை இந்த உலகத்தினுடைய இன்பம் அவர்களை ஏமாற்றி விட்டது நபியே, ஆகையினால் அவர்களை விட்டு விலகுங்கள், அவர்களின் பக்கம் உங்களுடைய பார்வை திருப்பாதீர்கள், அவர்களுடைய விஷயம், அவர்களுடைய பேச்சு உங்களை ஆச்சரியப்படுத்த வேண்டாம் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாடமாக எடுக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நாம் தான் நிதானிக்க வேண்டும், நாம் தான் கவனிக்க வேண்டும். நம்முடைய எப்படிப்பட்ட வாழ்க்கையாக ஆரோக்கியத்தோடு, நல்ல நிலையோடு, நல்ல இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளோடு நாம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு நிலையை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது எல்லா இன்பங்களையும் நாம் அனுபவிக்கலாம். ஆனால் மறுமைக்காக வேண்டி என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம், என்ன தயார் செய்ய போகிறோம், எந்த நிலையில் நாம் இருக்கிறோம், இந்த நிலையில் நம்முடைய மரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்து விட்டால் என்னுடைய நிலை என்ன நாளை மறுமையில் என்கின்ற சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாடமாக எடுக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், யார் அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாமிய தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்திற்காக எவருடைய உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாலப்படுத்தி விட்டானோ, இந்த மார்க்கம் தான் நிலையானது, நாளை மறுமையினுடைய வாழ்க்கை தான் இலக்காக வைத்து அவர்களுடைய உள்ளம் இந்த மார்க்கத்தின் பக்கம் விசாலமாக்கப்பட்டு விட்டதோ, வஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, அவர் தான் தன்னுடைய இறைவன் புறத்திலிருந்து நல்ல விருட்சத்தின் பக்கம், நல்ல வழியின் பக்கம் இருக்கிறார். இந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்து விடுவதல்ல, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியின் பக்கம் விழுந்து விடுவதல்ல, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களின் பக்கம் நம்முடைய சிந்தனையை கொண்டு போய் அடகு வைப்பதல்ல. மாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரா லில் இஸ்லாம், இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற இந்த தீனுக்காக, நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த இலக்கை நோக்கி யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தி விட்டானோ, வஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, அவர்கள் தான் அவருடைய இறைவன் புறத்திலிருந்து நேர் வழியில் வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். என்றால் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உள்ளம் எதன் பக்கம் வழிகாட்டப்பட்டிருக்கிறது, நம்முடைய உள்ளம் எதை கொண்டு நூறாக இருக்கிறது, நம்முடைய உள்ளம் எந்த விஷயத்தை பெற்றால் இந்த உலகத்திலே நம்முடைய உள்ளத்திலே மிகப்பெரிய சந்தோஷத்தை தருகிறது என்று சொன்னால், இந்த துனியாவினுடைய அற்பமான இன்பங்கள், இந்த துனியாவினுடைய அற்பமான வெற்றிகள், இந்த துனியாவினுடைய அற்பமான பல்வேறு விஷயங்கள், இதை பார்த்தால், இதை சுவைத்தால், இதை பெற்றுக்கொண்டால் நம்முடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியத்தை அடைந்ததை போல், மிகப்பெரிய இலக்கை அடைந்தது போல் நம்முடைய உள்ளங்கள் அப்படியாக மாறிவிடுகிறது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தின் பக்கம் நாம் மீண்டும் திரும்பி பார்க்க வேண்டும், அல்லாஹ் ரசூலின் பக்கம் மீண்டும் நாம் திரும்ப வேண்டும். இந்த மறுமைக்காக வேண்டித்தான் என்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஃபவைலுல் லில் காசியாத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹி உலாயிக ஃபீ ضلالின் முபீன், யாருடைய உள்ளங்கள் இறுகிவிட்டனவோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு, மறுமையினுடைய சிந்தனையை விட்டு, மறுமையில் இறைவன் என்னை தண்டிப்பான், கேள்வி கேட்பான் என்கின்ற அந்த நினைவை விட்டு அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டதோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். உலாயிக ஃபீ ضلالின் முபீன், அவர்கள் தான் இந்த தீனின் பக்கம் அவர்களுடைய உள்ளங்கள் திருப்பப்படாமல், இந்த மார்க்கத்தின் பக்கம் அவர்களுடைய உள்ளங்கள் திருப்பப்படாமல், அதன் பக்கம் அவர்களுடைய உள்ளங்கள் வெளிச்சமாக்கப்படாமல், யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் கருமையாக்கி விட்டானோ, யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் இருட்டாக்கி விட்டானோ, இருக செய்து விட்டானோ, அவர்கள் தெளிவான வழிகேட்டு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, மறுமைத்தான் நம்முடைய லட்சியம்,
மறுமை தான் நம்முடைய இலக்கு, மறுமையினுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் உண்மையான வெற்றி என்பதை நாம் நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாடமாக எடுக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்தில் நமக்கும் படிப்பினை உண்டு. இதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், வஸ்பிர், நபியே, நஃப்ஸக மஅல்லஸீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, நபியே, உங்களுடைய அந்த உள்ளத்தை நீங்கள் பொறுமைப்படுத்துங்கள், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் நிதானப்படுத்துங்கள். யாரின் பக்கம் தெரியுமா? மஅல்லஸீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய அந்த நினைவோடு இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை அழைக்கிறார்களோ, அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய முறைப்பாடுகளை செய்கிறார்களோ, அந்த மக்களோடு நீங்கள் உறுதியோடு நிதானத்தோடு பொறுமையோடு அவர்களோடு இருங்கள். யுரீதுன வஜஹஹு, அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த முகத்திற்காக வேண்டி அதை நாடி மட்டுமே அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா, அவர்களை விட்டும் நீங்கள் உங்களுடைய முகத்தை திருப்பி விடாதீர்கள். அவர்களை விட்டும் இந்த உலகத்திலே இறை சிந்தனையோடு, மறுமை பயத்தோடு, மறுமையின் சிந்தனையோடு, மறுமை வெற்றி மட்டுமே லட்சியமாக வைத்திருக்கக்கூடிய அந்த மக்களின் பக்கம் நில்லுங்கள். அவர்களை விட்டும் நீங்கள் உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்ள வேண்டாம், அவர்களை விட்டும் நீங்கள் புறம் தள்ளிவிட வேண்டாம். மாறாக உங்களை துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா வலா துதின் மன் அஃபல்னா என்று அல்லாஹ் மன் அஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, யார் இந்த உலகத்தில் மிகவும் கஃப்லத்தாக மிகவும் பாராமுகமாக இருக்கிறார்களோ அவர்களை விட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தள்ளியே இருங்கள் என்று அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடாதீர்கள், அவர்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். அவர்களுடைய செயல்களோ அவர்களுடைய சொல்லோ இந்த உலகத்தின் பக்கம் உங்களை கஃப்லத்திலே மிகப்பெரிய பாராமுகத்திலே ஆழ்த்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வெறுமனே இந்த மனித சமுதாயத்திற்கு மறுமையை குறித்த எச்சரிக்கையை மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, அதுதான் நிரந்தரம். அதன் பக்கம் செல்லக்கூடிய மக்களின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள். அதை குறித்து அதிகமாக ஆச்சரியமூட்டக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். நபியே, உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தினுடைய அந்த இன்பங்களை அழகாக்கி காட்டக்கூடிய அவர்களுடைய சொல்லும் செயலை விட்டு நீங்கள் கட்டுப்பட்டு விடாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாடமாக எடுக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லாம் எம்மாத்திரம், நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக வாழ்வதை போன்று நம்முடைய எல்லா விதமான திட்டங்களையும் வாழ்க்கையினுடைய திட்டங்களையும் நாம் அமைத்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னது, நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது நீங்கள் ஒரு வழிப்போக்கனை போன்று, ஒரு அந்நியனை போன்று எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்தும் காட்டினார்கள். நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மனோபக்குவத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியும் விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அதை நாம் பார்க்க வேண்டும். ஏதோ இந்த பயணத்தை பொறுத்தவரையில் நாம் இந்த உலகத்தில் பயணிக்கக்கூடிய பயணம் என்பது வேற. அந்த பயணத்தில் நமக்கு எல்லா அறிவும் இருக்கும். நம்ம எங்க போறோம்ன்றத நம்ம பிளான் பண்ணுவோம், என்ன எதற்காக வேண்டி போறோம் அதையும் பிளான் பண்ணுவோம், எப்போ நம்ம அங்கிருந்து திரும்புவோம் இதையும் பிளான் பண்ணுவோம். ஆனால் நாம் மறுமைக்காக வேண்டி பயணிக்கின்றோமே, இந்த பயணத்தில் எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது மாத்திரம்தான் நம்முடைய கையில் இருக்கிறது. எப்போ வருவோம் என்பது நம்முடைய கையில் இல்லை. எப்போது நாம் இந்த பயணத்திலிருந்து விடை பெறுவோம் என்பதும் நம்முடைய கையில் இல்லை. நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறை மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் தந்திருக்கின்றானே ஒழிய, எப்போ முடியும், எதற்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் நாம் எப்போது ஆரம்பித்தோம், நான் எங்கு பிறந்தேன், எப்போது இறப்பேன் என்கின்ற அந்த பயணத்தினுடைய முடிவையும் தொடக்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அதிகாரத்தில் கொடுத்து அது அல்ல. ஆனால் வாழும் பொழுது நிதானத்தோடு, இறை சிந்தனையோடு, இறைவன் எதை வெற்றியாக இலக்காக எதை லட்சியமாக வைத்தானோ அதற்குண்டான வழிகாட்டலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாடங்களாக படிப்பினைகளாக நமக்கு தந்துவிட்டான். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மறுமையினுடைய அச்சத்தை மாத்திரம் அல்லாமல் மறுமையினுடைய அறிவையும் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம யாரும் அச்சமூட்டி மட்டும் நாம் மறுமையை எதிர்பார்த்து விடாமல், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கண்டிப்பாக நாம் வெற்றி பெற வேண்டும், அவனிடத்தில் நாம் மண்டிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் பெற்றுவிட வேண்டும். ஷைத்தான் இந்த உலகத்தினுடைய ஆசைகளிலே நம்மளை ஏமாற்றிவிடக் கூடாது என்று சொன்னால் அச்சம் மட்டும் போதாது, நமக்கு அறிவோடு அந்த மறுமையை நாம் அணுகுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். யாருடைய இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளும் சொற்களும் நம்மை மறுமையை விட்டும் நம்மை ஏமாற்றிவிடக் கூடாது என்பதிலே
நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட மக்களாக, அப்படிப்பட்ட மறுமை சிந்தனையில் அச்சமும் அறிவும் கொண்ட மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சோதரர்களே, மறுமைத்தான் நம்முடைய இறுதி இலக்கு, லட்சியம். நம்முடைய வெற்றி தோல்வி எல்லாமே அங்குத்தான் முடிவு செய்யப்படும். இருந்தாலும் இந்த உலகம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குண்டான ஒரு ஏற்பாட்டினுடைய ஒரு வாய்ப்பாக தந்திருக்கின்றானே ஒழிய, இதில் நாம் எதையும் நம்முடைய வாழ்க்கையில் நாமே தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகாரத்துல நமக்கு விடல. நாம ஒண்ணு திட்டம் போட்டிருப்போம், இறைவன் ஒன்னை நாடி இருப்பான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த பலகீனம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்போம், இப்படி போனா இப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இறைவன் அந்த திட்டத்திற்கெல்லாம் மாற்றமாக இறைவன் நாடி வைத்திருந்தால் நம்முடைய திட்டங்கள் எல்லாம், நம்முடைய அறிவார்ந்த செயல்பாடுகள் எல்லாம் எல்லாமே அப்படியே தலைகீழாக புரண்டுவிடும். ஆகையினால் நாம் என்றைக்கும் நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, மறுமை அந்த அறிவோடு, அந்த அச்சத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை அணுகும் பொழுது, நம்முடைய திட்டங்களில் ஒருவேளை சருகல் வளர்ந்தால், நம்முடைய திட்டங்களில், நம்முடைய செயல்பாடுகளில் ஏதேனும் மாற்றம் வந்தால், அதுவும் அல்லாஹுடைய நாட்டம். யுசீவனா இல்லாம கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நாடியதை தவிர்த்து நம்மை எதுவும் நடக்காது என்கின்ற அந்த சிந்தனை வெறுமனே பேச்சு வழக்கில் இருப்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு சுழற்சிகளிலே ஏற்படக்கூடிய கூட்டல் குறைத்தல்கள் அல்லது ஏதேனும் ஒரு சந்தோஷம், துக்கங்கள், இதுவெல்லாம் நாம் கடந்து செல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படித்தான் விதித்திருக்கின்றான், இதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வமை யுமின் பில்லாஹ், யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்களோ, யஹ்தி கல்பஹு, அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திற்கு நேர்வழி காட்டுவான். நேர்வழி என்று சொன்னால் வெறுமனே நம்முடைய சிந்தனை என்னன்னு சொன்னா, நம்ம தௌஹீதுல இருக்கோம், நம்ம குர்ஆனை ஓதுறோம், நம்ம ஹதீஸ்களின் பக்கம் வாழ்க்கை நடத்துறோம், அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, இதுவும் உண்மையாகவே இதுதான் நேர்வழி. ஆனால் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு மிகப்பெரிய வழியை தருவான். எல்லா விஷயங்களிலும் ஒரு தெளிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். அதைதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஈமான் உங்களிடத்தில் இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தால், அல்லாஹ்வுடைய சந்திப்பில் நம்பிக்கை கொண்டிருந்தால், நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்போன், அல்லாஹ் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தருவான் என்கின்ற அந்த வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் உறுதியான அறிவுடையவர்களாக இருந்தால், யஹ்தி கல்பஹு, உங்களுடைய கல்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழி நடத்துவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்தில், மறுமையினுடைய அந்த விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக அவனிடத்தில் நாம் நெருங்கி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அத்தனை தூதர்களும் அத்தனை வேதங்களும் நமக்கு உபதேசித்தது ஒன்றே ஒன்றுதான், இந்த உலகத்தை காட்டிலும் நாளை மறுமை உங்களுக்கு சிறந்தது, இந்த உலக வாழ்க்கையை காட்டிலும் நாளை மறுமை வாழ்க்கை உங்களுக்கு நிலையானது என்பதைத்தான் இந்த உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களும் போதித்த ஒரு தாரக மந்திரம். அவர்கள் தௌஹீதை எதோடு போதித்தார்களோ அதே போன்ற ஆகிரத்தையும் சேர்த்துத்தான் போதித்தார்கள். என்று சொன்னால் தௌஹீதை ஏற்றுக்கொள்ள கூட சில மக்கள் தயாராக இருந்தார்கள். ஆனால் நாளை மறுமையில் நாம் எழுப்பப்படுவோமா? யௌம யுபஅஸூன், அது எப்படி நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுவோம்? அது எப்படி நடக்கும்? நம்ம தான் எரிக்கப்பட்டோமே, நம்ம தான் புதைக்கப்பட்டோமே, நாம் தான் மண்ணோடு மண்ணாகி விட்டோமே என்றெல்லாம் அவர்கள் ஏளனப்படுத்தினார்கள். அப்படி இருந்து விடாமல் அல்லாஹ் நம்முடைய விரலனுடைய ஒவ்வொரு நுனிகளையும் ஒன்று சேர்க்க சக்தி உடையவன் என்பதை நாம் புரிந்து கொண்டு, இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு திட்டங்களை போட்டு வைத்திருந்தாலும், எவ்வளவு நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் திட்டமிட்டு வைத்திருந்தாலும், இறைவனுடைய நாட்டத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு, மறுமைத்தான் நம்முடைய உண்மையான வெற்றி, உண்மையான லட்சியம், உண்மையான இலக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அமைக்க வேண்டும். அதை நோக்கி நம்முடைய அறிவார்ந்த ஒரு நிலைப்பாடுகளோடு, ஒரு செயல்பாடுகளோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நடுநடுவில் நமக்கும் உலக சிந்தனை வரலாம், உலகத்தினுடைய பக்கம் நாம் சாயலாம், உலகத்தின் பக்கம் நமக்கு சில மனநிலைகள் மாறலாம். ஆனால் இது மனிதனுடைய இயல்பு. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஈமானை பொறுத்தவரையில் கூடும் குறையும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையைத்தான் சஹாபாக்களுக்கு என்ன பண்ணாங்க,
வாழ்ந்தும் அவர்கள் காட்டினார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். இருந்த போதும் நமக்கு மறுமையினுடைய சிந்தனை மறக்கடிக்கப்படும் பொழுதும், உலகத்தினுடைய அந்த மோகத்தில் நாம் மூழ்கி விடும் பொழுதும் திடீரென்று நமக்கு அல்லாஹ்வுடைய நினைவு வரும் என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்ப வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை நமக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார், அந்த அறிவு நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய அறிவிலே, நம்முடைய சிந்தனையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதிக்க வைப்பான் என்று சொன்னால் உடனடியாக நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட வேண்டும். ஒரேடியாக துறவரத்தினுடைய வாழ்க்கை போன்று வாழாமல் நடுநிலையோடு இந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்து விடாமல், மறுமையிலும் நாம் தோல்வி அடைந்து விடாமல் வாழ்வதற்குண்டான ஒரு அறிவார்ந்த மறுமையினுடைய சிந்தனையோடு நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எல்லாம் வழிகாட்ட வேண்டும். அப்படிப்பட்ட தௌஃபீக்கை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஆஃபிரு தவானா